ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எத்தனையோ முறை நான் உனக்காக உன் வீடு தேடி வந்தேன். ஆனால் அத்தனை முறையும் நீ என்னை தவற விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி பொழுது போக்கிக்கிட்டே இருக்கிறாயல்லவா? அதனால தான் இப்போ கடைசியாக ஒரு முறை உனக்கு உதவி செய்யலான்ற நோக்கத்தோட இந்த வராகியம்மா உன் வீட்டுக்கு வந்தேன். நல்ல வேளை என் பாதத்தை தொட்டு விட்டாய். என் பாதத்தை தொட்டதின் பரிசாக நீ எதிர்பார்த்த உன்னை இந்த கைகளிலேயே கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றவும் முடியாமல் அதை ஏற்றுக்கவும் முடியாமல் நீ திணறது எனக்கு புரியுது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ. சில விஷயங்களை உன்னால் ஏற்றுக்க முடியலைங்க போது அதை உனக்கு பிடிச்ச விதமாக மாற்ற முயற்சி செய். இல்லை, என்னால் மாற்றவும் முடியலை, அதை சரி செய்யவும் முடியலைன்னு உனக்கு தோணும் போது அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த வராகியம்மா என்கிட்ட சொல்லிடு. உன்னால் மாற்ற முடியாத அந்த பிரச்சனையை நான் உனக்கு பிடிச்சதா உனக்கு சாதகமானதா நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு தீர்வே இல்லாததாக தொடர்கதையாக இருக்கும்போது, உன்னை துன்புறுத்தும் போது நீ பொறுமையாக இருந்துடு. கண்டிப்பாக காலமும் நேரமும் சரியாகி உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. நிலையில்லாத நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை அர்த்தமுடையதா அழகானதா மாறிடும். அது வேணா இது வேணான்னு சண்டை போடுறதால எது மாறப்போகுது? நடக்கிறதை ஏற்றுக்கோ. பிடிச்சவங்க எப்போதும் உனக்கு பிடிச்சவங்களாகவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனால் அவங்களுக்கு வேறு வேறு யாரையோ பிடிக்கும்போது, உன்னை விட்டுட்டு வேறு யாரு கூடயோ பேசும்போது பழகும்போது, உன்னை விட்டுட்டு அடுத்தவங்களை முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பெருசாக நினைக்கும் போது அதையும் ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கோ. எதை எப்போ எப்படி சரி செஞ்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். யாராவது ஒருவரை பார்க்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வருது, மனசு உடைஞ்சு அழுகிறனா, இன்னொருத்தர் யார் மூலமாகவாவது நான் உனக்கான சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன்னு சொல்லவே. காலமும் மாறும், உன் காயங்களும் தீரும். நம்பிக்கையோடு இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடிச்சதா நல்லதா உன் வாழ்க்கைக்கானதா இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். எவ்வளவுதான் பிடிச்ச விஷயமா இருந்தாலும் கூட அதில் உனக்குன்னு ஒரு எல்லையை வகுத்துக்கோ. இப்போ ஒரு மனிதர்களையே உனக்கு பிடிக்குது, ஒரு சில மனிதர்களுடைய குணம் உனக்கு பிடிக்குது, அவங்க கூட நீ பேசணும்னு நினைக்கிற, அவங்க கூட பழகணும்னு நினைக்கிற, உறவுகளாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. அதுக்கு ஒரு எல்லையை வச்சுக்கோ. ரொம்ப அவங்கக்கிட்ட போய் நெருங்கி பேசினாலும் பழகினாலும் அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டோ அல்லது உனக்கு அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோ ஒரு வெறுப்பும் ஒரு பிரிவும் வர வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நெருங்கி போனால் எதுவுமே பிரிவை உண்டாக்கிறோன்றதை புரிஞ்சுக்கோ. குடும்பத்தில் எல்லாரும் வேணும், சொந்த பந்தங்கள் எல்லாரும் வேணும்னு நினைக்கிற மனிதர்களை எல்லாரும் ஒதுக்கி வைக்க தான் செய்வாங்க. இதுதானே யதார்த்த உண்மை. நீ என்னவோ எல்லா உறவுகளும் வேணும், சொந்த பந்தமாக ஒன்றா ஒத்துமையாக கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிற. ஆனால் இந்த உலகம் கடைசியில் உன் கூட யாருமே இல்லாமல் ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. ஏன்னா இது சுயநல உலகமாக கலிகால உலகமாக மாறிடுச்சு. யாரும் யாருக்கும் தேவையில்லை. நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்றேன்ற அந்த மனநிலை எல்லாருக்கும் வந்துருச்சு. யார் என் கூட இருந்து என்ன ஆகப்போகுது? உறவுகள் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் என் வீட்டில் நான் நல்லது கெட்டதுகளை நடத்திக்குவேன்ற அந்த தைரியமே அவர்களுக்கு உறவுகளை ஒதுக்குவதற்கு ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. ஆனால் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் எல்லாரையும் அன்போடு அனுசரித்து போகணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்காகவே உன்னை போல நல்லெண்ணம் கொண்ட உன்னை போல நல்லா நினைக்கிற நல்லதையே நினைக்கிற நல்ல மனிதர்களை இந்த வராகியம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். மனசு எப்போதும் நீ நினைக்கிறது போலவே இருக்காது. மனசு ஒரு நிலையில் இல்லாமல் இங்கும் அங்கும் அலை பாஞ்சுக்கிட்டு எதையாவது உனக்கு யோசனைகளாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மனசு அது நினைக்கிறத தான் நினைக்கும். நீ தான் தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சிடணுமே சொல்லமே. உன் மூளைக்கு எது சரின்னு தோணுதோ, உன் புத்திக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் யோசி, சிந்தனை செய். மற்றபடி உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்தும் விஷயங்களை எல்லாம் நீ சிந்திக்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. உன் வாழ்க்கையில் எதை நடக்கணும், எதை நடத்தி கொடுக்கணும், எப்போ நடத்தணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். வாழ்க்கை ஒருபோதும் யாருக்கும் அவ்வளவு எளிதாக இருக்காது. நடப்பதை ஏற்றுக்கிட்டு வலிமையான மனசோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. வாழ்க்கையில் அவமானம் என்பது தவிர்க்க முடியாதது தான்.
அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சிடும். அடுத்தவங்க என்னை அவமானப்படுத்தி பேசிட்டாங்க, அடுத்தவங்க என்னை தரக்குறைவாக பேசிட்டாங்க, சண்டை போட்டுட்டாங்க, விமர்சனம் செஞ்சுட்டாங்க, தாழ்த்தி பேசிட்டாங்கன்னு நீ கூனி குறுகி அடுத்தவங்க கிட்ட முகத்தை காட்டாமல் ஓடி ஒளிஞ்சினா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிற பேர் கூட இல்லை. ஆனால் அவன் என்னை அவமானப்படுத்தினா என்ன, எனக்கு தெரியும், நான் வாழ்ந்து ஜெயிச்சு நிற்பேன்னு வைராகியத்தோட அதே மனிதர்கள் முன்பாக நீ வாழ்ந்து காட்டுனீனா அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் அல்லவா? எப்போவுமே அவமானங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். எல்லாரும் அடுத்தவங்களை கேலி பண்ண தான் செய்வாங்க. அந்த கேலியையும் கிண்டலையும் அவமானத்தையும் தாண்டி நீ அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணும். வாழக்கூடிய மனிதன் வாழ்க்கையை வாழாமல் கடந்து போயிட முடியாது. எல்லா நாட்களிலும் நடந்த விஷயங்களையும் உன் மனசுல இருந்து அழிக்கவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். கடந்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விஷயங்களை நினச்சிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு கவலைப்பட போகிற? எல்லாமே சரியாகும்னு நினச்சி கடந்து வர தயாராகு. தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கொள்வது தான் அறிவின் தொடக்கம். எல்லாமே தெரியும்னு நினச்சின்னா அது உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி ஆயிடும். எல்லாமே தெரிஞ்சவனு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா இந்த உலகம் புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது, புதுசு புதுசாக வளர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முயற்சி செய். உன் இலக்கை அடையும் வரை நீ ஓடுவதை நிறுத்த வேண்டாமேன் தங்கமே. 99% தோல்விகள் வெற்றி கோட்டிற்கு மிக அருகிலேயே தான் நிகழுது. நீங்கள் 99% தோக்குற வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு அந்த 1% முயற்சியை செஞ்சு வெற்றி கோட்டை தொடாமல் பின்வாங்கிட வேண்டாம். எத்தனை முறை தோத்தாலும் எவ்வளவு விஷயங்கள் உன் மனசை காயப்படுத்தினாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய். அடுத்தவங்களை உனக்கு பிடிக்கும்னா, அடுத்தவங்க மேலே உனக்கு அன்பு இருக்குன்னா அவர்களை சுதந்திரமாக விடணுமே தவிர அவங்கள கட்டுப்படுத்த நினைக்காதே. உன் அன்பால் அவங்கள கட்டுப்படுத்தி உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்காம அவர்களுக்கு பிடிச்சதை செய்ய விடு. அதன் மூலமாக அவர்களுக்கு இன்னும் உன் மேலே அன்பு பெருகும். நீ அடுத்தவங்களை வெறுக்கணும்னு நினச்சினா, அடுத்தவங்களை பிடிக்கலன்னு வெறுக்க தொடங்கிட்டினா அவங்க மேலே கோபத்தை காட்டாதே. தேவையில்லாமல் கோபப்பட்டு உன் ஆற்றலை வீணாக்குவதை விட உனக்கு பிடிக்காத மனிதர்களை விட்டு விலகி நிற்கிறது உனக்கு நிம்மதியை தரும் அல்லவா? ஒருத்தரை பிடிக்கலைனாலும் அவங்க செய்கிற செயல்கள் பிடிக்கலைனாலும் ஒதுங்கி நிற்பது தான் உனக்கு நல்லது. இந்த உலகத்தில் 2 பேர் பிரிஞ்சு போகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றா சேர்றதுக்கு அன்பு மட்டுமே காரணமாக இருக்கும். அந்த அன்பை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. எல்லாருக்கும் அன்பை கொடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரணும்னா சமாதானம் செஞ்சுக்கிட்டு போகிறது தானே சரியான வழியாக இருக்கும். சமாதானத்தோட அன்பையும் நீ கொடுக்கும்போது அங்கே எந்த பிரச்சனையும் நிலச்சி நிற்க முடியாது. சரியான நேரத்தில் உனக்காக சரியான நபர்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த பிரபஞ்சத்தில் உனக்காக நடக்கும் விஷயங்களை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கோ. யார் உன் வாழ்க்கையில் எப்போது உன் கூட பயணம் செய்வாங்கன்றத அவங்களுடைய சுய தேவைகள் தான் முடிவு செய்யும். அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதுன்னா உன்னை தேடி வருவாங்க. அவங்களுக்கு உன் மூலமாக ஏதாவது காரியம் நடக்கணும்னா உன்னை தேடி வருவாங்க. காரியம் முடிஞ்ச பிறகு கண்டுக்காமல் கலட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரியான நேரத்தில் மட்டுமே நடக்கும். அந்த நேரம் வர வரைக்கும் உனக்கான நல்ல மாற்றங்கள் வரும் வரை நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. கூட இருக்க துரோகி எப்போ என்ன செய்வான்னு தெரியாத போது நீ எதிரில் இருக்க எதிரியை பார்த்துக்கிட்டு இருக்காதே. கூட இருக்கவங்கெல்லாம் நண்பர்கள், எதிரில் இருக்கவே மட்டும்தான் எதிரின்ற உன் கண்ணோட்டத்தை மாற்றிக்கோ. எதிரியை விட துரோகி தான் எப்போ என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. கூட இருக்கவங்க கிட்ட நீ எப்போதும் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன் கைகளில் இல்லைங்கிறத நீ ஏற்றுக்கோ. உன்னை தேடி வரக்கூடிய நன்மைகளும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற உறவுகளும் கூட காலத்தின் கட்டாயம்தான்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டினா வாழ்க்கை சுலபமாக இருக்கும் அல்லவா? வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் இருக்குமான்னு யோசிக்காதே. வாழ்க்கையை சுலபமாக ஏற்றுக்கக்கூடிய, வாழ்க்கை எளிதாக நினைக்கக்கூடிய வலிமையான மனசை நீ தான் உருவாக்கிக்கணும். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், இதை நம்மளால் கடந்து வந்துட முடியுன்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கையை லேசாக உனக்கு தோண வைக்கும். எப்போவுமே எது உன்னை விட்டு போனாலும்
அதை நினச்சி வருத்தப்படாதே. உனக்கு விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேருன்ற நம்பிக்கையோட நீ முன்னேறிப்போ. உன் மனசில் இருக்க குழப்பங்களை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ நினச்சது நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் உடனே ஏமாற்றம் அடைஞ்சதாக நினச்சி மனசு வருத்தப்படாதே. எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் இந்த வராகியம்மா உருவாக்கி தந்துடுறேன். என்னை வழிபடக்கூடிய நீ எனக்காக பூஜை செய்வதை விட நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல குணத்தோடு வாழ்வதைத்தான் இந்த வராகியம்மா விரும்புகிறேன். நீ நல்ல ஒழுக்கத்தோட நேர்மையாக வாழும்போது அதுவே நீ எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பூஜையாக இருக்கும். முடியாத விஷயங்களையெல்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்கவும் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தவும் இந்த வராகியம்மா இருக்கேன்றதை நீ மறந்துடாத. எத்தனை முறை யார் உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. தப்பு செஞ்சவன் அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பான். நம்ம யாரையும் பழி வாங்கவோ யாரையும் கஷ்டப்படுத்தவோ வேண்டாம்ன்ற நினைப்போட வாழ்க்கை அழகாக வாழ தயாராகு. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் பார்த்து நீ மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் நல்ல உள்ளம் எனக்கு தெரியும். உன் தூய்மையான மனசுக்கு நான் ஒருபோதும் தவறு நடக்க விட்டுட மாட்டேன். நீ தவிக்கும் விஷயங்களையும் பரிதவிக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் நிம்மதி நிறைஞ்சதாகவே இருந்துடாது. சில நேரங்களில் உன் மனசையை உடைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம். வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தானே நீ எதிர்கொள்கிற. ஆனால் எந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த வராகியம்மா அது எல்லாத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுப்பேன். உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை தனியாக போராட தயாராக இருந்தாலே யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். வாழ்க்கைங்கிற அந்த வரத்தை நீ சரியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ. வாழ்க்கையை வரமாக்குவதும் சாபமாக மாற்றிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராக இரு. உன்கிட்ட எது இல்லையோ அதை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. நீ வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் எதையும் நடக்க விட்டுட மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறது தான். என்னை மீறி உனக்கான நன்மைகளை மட்டுமே நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பனே தவிர தீயவைகளையும் தீமைகளையும் கெட்டவர்களையும் என்னை தாண்டி உன்னை வரவிட மாட்டேன் என் செல்லமே. உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு அள்ளி கொடு. ஆனால் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து நீ இறந்து விடக்கூடாது. அன்பை கொடு, அடங்கி போகாதே. பழகு, நம்பிக்கைவை, ஆனால் ஒரு அளவோடு இருக்கட்டும். கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நீ மனசு உடைஞ்சு போயிட வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளையும் தைரியத்தோடு சமாளிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கணும். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதையே யோசித்து மனசை போட்டு குழம்பிக்காதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன்ற நிம்மதியோட நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ நேர்மையாக நடக்கும்போது அதை மற்றவங்க திமிர்னு சொன்னாலும் நீ அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேணாம். உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு வாழ தயாராகு.